பசியில்லா சமுதாயம் படைத்திடுவோம். அரசு பள்ளி மாணவர்களுக்கு முதல்வரின் காலை உணவு திட்டம். 2 தென்னிந்திய கார்டும் விக்ரமும் சேர்ந்து பண்றதுனால எனக்கு 2மே ரிலீஸ் ஆகல. So, என்னோட ஒரே விசிட்டிங் கார்டு வந்து பாவகதைகள் மட்டும்தான். அவர் பாயிண்ட்ல வந்து எங்க நான் அவர் ஏதாவது அடிச்சிருவாருன்னு சொல்லிட்டு ஒரு பயம். எனக்கு என்னன்னா அவர் எங்க அதை அடிச்சிருவாரோன்னு பயம். கொஞ்சம் கூட இறக்கி அடிச்சிடாத, நீ நெஞ்சில் அடி அப்படின்லாம் சொல்லிட்டு ஃபன்னா தான் போச்சு. ரொம்ப ஜாலியா இருந்தேன். யாரா இவன் இரிட்டேட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பா வந்து என் பையன் தான் சாரி சார் இல்ல பரவாயில்ல எந்த நம்பிக்கையில் என்ன கூப்பிடுறீங்க, எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு பண்ணுவேன் அப்படின்னு. அந்த நம்பிக்கை தான். இப்படிதான் ஒரு கேரக்டர் இருக்கணுமா, ஏன் இப்படி இருக்கக்கூடாது, ஏன் இவன் ஒரு வில்லனா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கான்ஃபிடென்ட்டோட நான் எவனாக இருந்தாலும் வார்த்தை யூஸ் பண்ணுவேன். எவராக இருந்தாலும் மரியாதை, அது நான் எதுக்கு மரியாதை தரணும், எனக்கு மரியாதை இல்லாத ஒரு இடத்துல நான் எதுக்கு மரியாதை தரணுங்கிற ஒரு கேரக்டர் தான் நான். சினிமா விகடன் நேயர்களுக்கு வணக்கம். எப்பவுமே துருன்னு இருக்கிற கேரக்டர் ஒரு வில்லன் கேரக்டர்ல வந்தாலும் அதை எல்லாருமே பார்த்து ரசிக்கிற மாதிரி சிரிக்கிற மாதிரி அப்படியே திரையில நம்மள மெய் மறந்து பார்க்க வச்சிருவாரு. வெந்து தணிந்தது காடு படம் பாக்குறப்போ பாரு இவர் டீசர் ட்ரெய்லர்ல எல்லாம் பார்த்த மாதிரியே தெரியல, மனுஷன் படத்துக்குள்ள எப்படிலாம் புகுந்து விளையாடுறாரு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ராவுத்தர் அப்படிங்கிற கேரக்டர்ல செமையா நடிச்சிருந்தீங்க சார், வணக்கம். ஃபர்ஸ்ட் எப்படி ஜிவிஎம் சார் உங்களை இந்த கதையில உள்ள கொண்டு வந்தாரு? ஃபர்ஸ்ட் எனக்கு அவங்க டீம்ல இருந்து ஒருத்தர் கால் பண்ணியிருந்தார். இந்த மாதிரி ஒரு படம் பண்றோம், இந்த மாதிரி உங்களை கேட்க சொன்னாங்க அப்படி. நான் என்ன நினைச்சிட்டேன்னா ஜிவிஎம் சாரோட அசிஸ்டன்ட் யாரோ படம் பண்றாங்க, ஸோ அது கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு சரி நான் ஆடிஷன் பண்ணுறேன் அப்படின்னேன். இல்லை ஆடிஷன்லாம் வேணாம் சார் உங்களுக்கு ஓகேன்ட்டாரு. இல்லை பரவாயில்ல ஆடிஷன் பண்ணுறேன் ஏன்னா பாவக்கதைகள் மட்டும் தான் இப்போ ரிலீஸ் ஆயிருச்சு. விக்ரம் ரிலீஸ் ஆகுது. ஓ அப்படியா? விக்ரமும் வெந்தனிது கார்டும் பேரலாக பண்ணிட்டு அதனால பார்த்தீங்கன்னா லாங்கர் ரெண்டுலேயுமே இருக்கும். அப்படி சரி நேரில் போய் பண்ணேன். ஓ சார் இல்லை, அப்போ அங்கே நேரில் போனவங்க தெரிஞ்சது இந்த படம் தான் சார் தான் டைரக்ட் பண்ணுறாரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு வந்துட்டேன். சொன்னேன். அப்ப ஜிவிஎம் சார் இருந்தாரு? இல்ல கிடையாது. இது மட்டும் சொல்லியிருப்பாங்க. ஓகே பாவக்கதைகள் நான் ஏன் ஆடிஷன் பண்ணேன்னா பாவக்கதைகள் வெஸ்ட்டு இது பண்ண வேணாம், அது என்னோட ஃபர்ஸ்ட் இது. ப்ளஸ் அது நான் இப்போ வரைக்கும் நம்புறது அது ஒரு மிராக்கிளாக தான் நம்புகிறேன். மிராக்கிள் மேஜிக் அது அப்படியே கலந்து நான் மட்டும் இல்லை நிறைய பேரோட எஃபர்ட் அதில் இருந்துச்சு, அதெல்லாம் கலந்து நடந்தது தான் அது. ஸோ அதை ஒரு ட்ரஸ்ட்டாக வச்சுக்கிட்டு இது என்னை கூப்பிட்டுக்க வேணாம், சரி ஆடிஷன் பண்ணுவோம், இல்லை நான் தான் உங்களுக்கு தேவைப்படுறேன் அப்படின்னா ஓகே அப்போ நம்ம தெரியாமல் பண்ணலாம், அப்போ எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும் ஓகேன்னு சொல்லி தான் பண்ணேன். அப்புறம் ஒரு நாள் கூப்பிட்டாரு, ஆடிஷன் பார்த்துட்டு கூப்பிட்டாரு, நேரில் போய் பேசினேன். நல்லா இருந்துச்சு, நீ தான் எனக்கு வேணும் மைண்டில் இருந்துச்சு, பட் எப்படின்னு தெரியல, நீ ஆடிஷன் பண்ணப்போ இன்னும் ஸ்ட்ராங்காக எனக்கு இந்த கேரக்டர் தான் வேணும்னு இருந்துச்சு. நான் சொன்னேன், கேட்டேன் அது ஷுவரா சார் அப்படின்னு கேட்டேன். கண்டிப்பாக அப்படின்னு. ஸோ அப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ ரெண்டுமே எனக்கு சைமல்டேனியஸ்லி போயிட்டு இருந்துச்சு. ஓ அப்போ அந்த வருஷமே உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா ஒரு பாசிட்டிவான ஒரு இயரா இருந்தது? ரொம்ப வருஷம்லாம் இல்லை, போன வருஷம் ஆமாம் போன வருஷம். ஓ ஓகே போன வருஷம். அப்போ இந்த வருஷம் உங்களுக்கு 2 பெரிய படங்கள் இல்லையா? ஸோ சிம்பு சார் கூட நடித்த சீன்ஸ்லாம் அப்போ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஆல்ரெடி உலகநாயகன் கூட நடிச்சாச்சு, அடுத்து சிம்பு அப்படிங்கிறப்போ அவர் கூட இருந்த அந்த சீன்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு? ஜாலியாக இருந்துச்சு, ஃபன்னா இருந்துச்சு. ஃபன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் என்னை பார்த்து அவர் ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னே டவுட்டான ஃபீலே பண்ணல. அவர் இவனா அப்படின்னு இதெல்லாம் வரல, அவர் எக்ஸைட்டாக தான் ஃபீல் பண்ணார். ஐயோ இவனா அப்படின்னு தான் ஃபீல் பண்ணார். ஆனால் அப்போது வெந்து தென்னிந்திய கார்டும் விக்ரமும் சேர்ந்து பண்ணுறதுனால எனக்கு 2மே ரிலீஸ் ஆகலை. ஸோ என்னோட ஒரே விசிட்டிங் கார்டு பாவகதைகள் மட்டும்தான். ஸோ அவர் பார்த்துருக்காரு இல்லையான்னு தெரியல, பட் நான் சிம்பு நான் முன்னாடி மீட் பண்ணியிருக்கேன். என் ஃப்ரெண்டு கூட ஒரு 11 இயர்ஸ் முன்னாடி மீட் பண்ணியிருக்கேன். 11 வருஷத்துக்கு முன்னாடி மீட் பண்ணியிருக்கேன். அப்போது பார்த்தது தான். பட் நான் சொன்னேன் நான் மீட் பண்ணியிருக்கேன் ஞாபகம் இருக்கா அப்படின்னு. அவருக்கு ஞாபகம் வந்துச்சு, நான் சொன்னப்போ தான் ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா அந்த ஃப்ரெண்டும் அவரும் க்ளோஸு. ஸோ அப்படி தான் அந்த மாதிரி செம ஜாலியாக தான் போச்சு. ஓகே ஆனால் அவர் அடிக்கிற சீன்லாம் இருந்துச்சு, அவரை கத்தியை வச்சு இது பண்ணுற சீன் அதெல்லாம் இருந்துச்சுல்ல, அதெல்லாம் ரசிகர்கள் எப்படி ஏற்றுக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மனநிலை அப்போ இருந்துச்சு? இல்லைங்க நான் அதெல்லாம் யோசிக்கிறது நல்லா இருந்தால் பாராட்ட போகிறாங்க, நல்லா இல்லைன்னு திட்ட போகிறாங்க. ஸோ ரெண்டுமே எடுத்துக்கிற மைண்ட் செட்டில் தான் நான் இருக்கேன். ஸோ எதுவும் நல்லது பாராட்டுகள் மட்டுமே பெற முடியாது, அந்த மைண்ட் செட் தான். பட் எங்களுக்குள்ள எப்படி இருந்துச்சுன்னா அவர் பாயிண்ட்ல எங்க நான் அவர் ஏதாவது அடிச்சிருவாரோன்னு சொல்லிட்டு ஒரு பயம். எனக்கு என்னன்னா அவர் எங்க அதை அடிச்சிருவாரோன்னு பயம். எனக்கு இந்த ஸ்டன்ஸ் எல்லாம் எனக்கு பழக்கம் இருக்கு, ஆனா அது இன்னொருத்தவங்க கூட கம்பைன் பண்ணி பண்றது எனக்கு பழக்கம் இல்லை. அந்த
நேர்ல பண்றதுக்கும் இந்த படத்துக்காக பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. ஆமா. அது ஒரு நூல் இதுல போகும் கை, அது நம்ம வந்து அந்த மார்க்கை மட்டும் இது பண்ணோம். ஸோ அது அந்த மார்க் ஃபிக்ஸ் பண்ண எனக்கு வந்துடும். ஆனால் திடீர்னு நான் ஏதாவது இதில் வந்து இது பண்ணேன் அப்படின்னா டமால்னு அடிபடும். ஆனால் இப்போ ரீசெண்டாக ஒரு படத்தில் அப்படி தான் அடிபட்டுச்சு எனக்கு. சரி சரி. கொஞ்சம் மிஸ் ஆனனால அடிபட்டுச்சு. ஸோ அந்த மாதிரி பயம் 2 பேருக்குமே இருந்துச்சு. அவர் என்ன தான் சொல்லிட்டு இருந்தார், டே அடிச்சாரா ஒரு ஷார்ட் ஒன்று இருக்கும். ஸோ 2 கையும் பிடிச்சிருவாரு. நான் ஜம்ப் பண்ணி காலில் அடிப்பேன். ஸோ அப்பெல்லாம் கலைச்சிட்டு இருந்தார். டே கொஞ்சம் கூட இறக்கி அடிச்சிடாத, நீ நெஞ்சில் அடி அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தார். ஃபன்னாக தான் போச்சு, ரொம்ப ஜாலியாக இருந்தார். நீங்களும் நல்லா டான்ஸ் ஆடுவீங்க, அவரும் கேட்கவே வேண்டாம். ஏதாவது டான்ஸ்லாம் இல்லை அதெல்லாம் நடக்கல. நான் சின்ன வயசுலேருந்து அவரை பார்த்து வளர்ந்த கேரக்டர் தான். அது 2000s கேட்டகரி தான் நான். ஓகே. ஸோ அது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நம்ம வந்து நான் எம்ஆடி ஆத்தடி பாட்டில் எத்தனை வாட்டி நான் வீடியோ பார்த்து ஆடுவேன்னு எனக்கு தெரியாது. அவ்வளோ ஆடி இருக்கேன் நான். சும்மா இதுக்குன்னு சொல்ல, வீட்டில் கேசட் இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் கூட இப்போ நடிக்கணும்னு சொல்லும்போது எனக்கு நடந்த எல்லாமே, எந்த தென்னிந்திய காடு மட்டும் இல்லை, இதுவுமே தான், விக்ரமுமே தான். கமல் சார் இருக்காரு, சேதுனா இருக்காங்க, ஃபகத் இருக்காங்கன்னு சொல்லும்போது எனக்கு அது தெரியல, அது நல்லா இருக்குது. அதை ஃபீல் மட்டும் தான் பண்ண முடியுது. வீட்டில் என்ன சொல்லுவாங்க? வீட்டில் வந்து கால் பண்ணாங்க, நல்லா இருந்துச்சு, இன்னும் கொஞ்சம் பயம்லாம் வந்துச்சு. அப்புறம் யாரோ தேட்டரில் வந்து காண்டாயிட்டு என்னை திட்டிருக்காங்க போல, யாரா இவன் இரிட்டேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் அப்பா வந்து என் பையன் தான், சாரி சார் இல்லை பரவாயில்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த மாதிரி இதெல்லாம் போச்சு. பட் அவங்க ஹாப்பியாக தான் ஃபீல் பண்ணியிருக்காங்க. நான் ஃபர்ஸ்ட் விக்ரம் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் ஆன் ஸ்க்ரீன் படம். பாவகதைகள் படம் இல்லை, ஓடிடி வெப் சீரிஸ் தான். இது படமாக இருக்கும்போது ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சு, ஃபர்ஸ்ட் டைம் வர போகிறோம் அது இருந்துச்சு. பட் அதில் எனக்குன்னு தனி ஒரு விஷயம் இல்லை, இதில் எனக்கு அது அமைஞ்சுது. ஸோ அதை நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எல்லாம் கத்துனாங்க, அது பயங்கரமாக இருந்துச்சு. ஓகே, அவங்கள ஞாபகம் வச்சுருக்காங்க. ஆனால் ரொம்ப கஷ்டம் இல்லை, இந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம் யாரும் இல்லை பண்ணதில்லை. அப்படி பண்ணாலும் ஞாபகம் வச்சுருக்க அத்தனை ஸ்டார்ஸுக்கு மத்தியில் ஞாபகம் வச்சுக்க கஷ்டம். ஸோ அந்த இடம் எனக்கு கிடச்சிருக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் ஆச்சு. நான் செகண்ட் ஹாஃப் தான் நான் வருவேன். ஸோ இன்டர்வியூவில் நான் போய் ஜிஎம் சாரை மீட் பண்ணேன் தேட்டரில். அப்போ படம் பார்த்துருந்தேன், அப்புறம் போய் நேரில் மீட் பண்ணேன். இதுக்கப்புறம் தான் விளையாட்டு வரும், ரெடியாரு அப்படின்னாரு. நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கும், என்ன நம்பு அப்படின்னாரு. சரி சார் ஓகேன்னு உட்காந்தேன், அதே மாதிரி வந்துச்சு. ஸ்பாட்ல எப்படி ஜிஎம் சார் ஒரு சீன் முடிச்சதுக்கு அப்புறம் அவருடைய ஒரு ஹீரோங்க அவரு. கரெக்ட் தான், அவன் ஸ்மார்ட்டா இருப்பாரு, கத்த மாட்டாரு, டென்ஷன் ஆக மாட்டாரு, ரொம்ப கூலா டைரக்ட் பண்ணுவாரு. ஸ்மைல் இருந்துட்டே இருக்கும், அது நல்லா இருக்கும். அது நம்மளுக்கும் அது பார்க்க வந்து ரொம்ப அந்த ஸ்பாட்டே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். சொல்லி கொடுத்தாரா இப்படி இருக்கணும், இப்படி பண்ணணும் அப்படின்னு? அந்த பாடி லாங்குவேஜ் நடிச்சு காட்டினாரா? அப்படின்ட்டு அதிகமாக பண்ணதில்லை, பட் சொல்லுவார், ஜாஃபர் இதுதான் விஷயம், இந்த மாதிரி இது பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அது என்னால் வாங்கி செய்ய முடியும். எனக்கு வந்து புதுசாக ஏதாவது இதாக இருக்குது, இது இந்த மாதிரி எனக்கு வேணாம், வேற மாதிரி வேணும்னு சொல்லும்போது தான் மாட்டிப்பேன். அப்போ எனக்கு யாராவது ஹெல்ப் தேவைப்படும். பட் அது அங்கே தேவைப்படல. நானும் அது நல்ல மூட்ல இருந்த போல அவருக்கு பிடிச்ச மாதிரியே பண்ணிட்டேன். எந்த நம்பிக்கையில என்னை கூப்பிட்டீங்க சார் அப்படின்னு கேட்டிருக்கீங்களா? ஏன்னா விக்ரம் ரிலீஸ் ஆகல, பாவக்கதைகள் அது நான் எல்லாத்தையும் கேட்டுதான் இருக்கேன். இப்போ இந்த 3 டேரக்டரும் சரி, இப்போ நடிச்சிட்டு இருக்க படங்கள் டேரக்டரும் சரி, எல்லாத்தையும் அதான் கேட்குறேன், எந்த நம்பிக்கையில் என்ன கூப்பிடுறீங்க? எங்களுக்கு நம்பிக்கை நீ பண்ணுவேன் அப்படின்னு. அந்த நம்பிக்கை தான். அது ஃபுல்லாவே வில்லனாவே வர்றீங்களே. இப்போதைக்கு அதான் எனக்கு பெட்டர்ன்னு ஃபீல் ஆகுது, எனக்கு அதான் வருது. நான் கொஞ்சம் நார்மலா இன்னும் பண்ணுவான்னு கேட்டால் எனக்கு தெரில, ட்ரை பண்ணி பார்த்தா தான் தெரியும். ட்ரை பண்ண பிளான் இருக்கு. நான் இப்போதைக்கு அந்த கிரே ஷேட்லேயே வேற ஃப்ளேவர் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. அந்த 3மே வேற ஃப்ளேவர் இருக்கும், ஆப்போசிட்டாக இருக்காது. அந்த ஃப்ளேவர் அப்படியே குறையும் ஏறும், அந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்கும். ஸோ கொஞ்ச நாள் இதில் ட்ராவல் பண்ணலாம், பண்ணி ஒரு கான்ஃபிடென்ட்டை வளர்த்திட்டு அதுக்கப்புறம் வேற ஒன்று புதுசாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு. ஆனால் இந்த டான்ஸ் ஆடுற மாதிரி இது வரைக்கும் எந்த படத்துல வரல. பட் பிளான் இருந்துச்சு இந்த படத்தில், ஆக்சுவலாக ஒரு சீன் வைக்கிறதா பிளான் இருந்துச்சு. நான் ஏதோ கொண்டுட்டு போய் நான் ஏதோ பப்ல ஆடிட்டு இருக்கிற மாதிரி ஏதோ பிளான் இருந்துச்சு, பட் அது கேன்சல் ஆயிடுச்சு. இருந்தா செம்மையா ஆடி தீர்த்திருப்பீங்கல்ல. தென் வந்து ஆமா ஓகே. தென் வந்து விக்ரமோடைய அந்த சக்சஸ் மீட்டா ஏதோ ஒரு அந்த மேடையில வந்து எல்லாருமே வந்து விக்ரம் படத்துல நடிச்சவங்க எல்லாருமே மேடையில ஏறுவாங்க. அப்ப நீங்க அங்க ஓரவா நின்றுட்டு இருக்கிறப்போ கமல் சார் கூப்பிட்டு அவர் அப்படியே அந்த தோல் மேல கை போடுற அந்த விதமே ரொம்ப அழகா இருக்கும், நிக்க வைப்பாரு. ஸோ அதை பத்தி சொல்லுங்களேன். கமல் சாரும் உங்க அது ரொம்ப அழகா கியூட்டா இருந்துச்சுன்னு சொல்லலாம். தெரியல அது எப்படி நடந்துச்சுன்னு தெரியல. அது ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அது நடந்துருச்சு. அது நாங்கள் பேக் ஸ்டேஜில் இருந்தோம், எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். நாங்கள் சேதுனா லோகேஷ்னா, நான் ஃபஸ்ட்டு மேலே உள்ள கமல் சார் பேசிட்டு இருந்தாரு. அப்புறம் சேதுனா லோகேஷ்னாலும் உள்ளே போனாங்க.
அப்புறம் மறுபடியும் லாஸ்ட்டாக தான் எங்களை கூப்பிட்டாங்க, டீம் எல்லாருமே வாங்க அப்படின்னு கூப்பிடும்போது நான் உள்ளே போனேன். உள்ளே போய் நம்ம எங்கே நிற்கலாம், ஆனால் நான் அங்கே எனக்கு கொஞ்சம் இன்செக்யூர் பர்சன் தான் நான். அப்போ நாங்கள் போய் நிற்கும் ஒரு பயமும் இருக்குது, அண்ணா ஆனால் எங்கே நின்றுக்கலாமே அப்படின்னு ஒரு இதுதான். அப்போ நின்று நான் வந்து யார் லொக்கேஷனை வெட்டி பார்த்தேன்னு நினைக்கிறேன். லொக்கேஷனை வெட்டி பார்க்கும்போது அவர் பார்த்துட்டீங்க வா அப்படின்னாரு. இதோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போனது தான். இப்போ வீட்டுக்கே பார்த்துட்டு அந்த டீம்ல இருந்து யாராவது பேசினாங்களா? பேசினாங்க, அவங்க லொகேஷன் அசோசியேட்லாம் பேசினாங்க. ஓகே, அப்படி பேசணும் நானே கால் பண்ணி கேட்டுருவேன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி. நான் இவங்கெல்லாம் நான் நேரில் பார்த்துருக்காங்க. ஸோ என்னோட நான் எப்படின்னு அவங்களுக்கு தெரியும். ப்ளஸ் இந்த வாய்ஸும் இந்த ரீசனுக்கெல்லாம் நான் கால் பண்ணி உங்களுக்கு உட்கார வச்சா இந்த வாய்ஸு ஓகேவா அப்படிலாம் கேட்டுக்கிட்டேன். ஓகே, லொகேஷன் நான் பார்க்கலன்னு நினைக்கிறேன், அதுதான் வெயிட் பண்ணிட்டு. ஓகே, தென் வந்து எப்பயாவது இந்த உருவக்கேலி அப்படிங்கிறத நீங்க சந்திச்சிருக்கீங்களா? அதெல்லாம் இப்போ வரைக்கும் வந்துட்டு தான் இருக்குது. இப்போ வரைக்கும் சில ரிவ்யூஸ்லாம் வந்துச்சு போல. லொக்கேஷனாக நடுவில் ஏதோ ஒன்று சொல்லியிருந்தாரு அவர் இன்டர்வியூ எடுக்கும்போது இந்த மாதிரி யாரோ பேசியிருக்காங்க. அது கூட எனக்கு தெரியும். அப்போ நான் மும்பையில் இருந்தேன், வேறு ஒரு ஷூட்டில் இருந்தேன். முடிச்சுட்டு நான் சென்னை வரும்போது என் ஃப்ரெண்டு காமிச்சான், இது பார்த்தியா அப்படி. நான் பார்க்கல அப்படின்னு. லொக்கேஷன் நான் சொல்லியிருந்தார், இந்த மாதிரி யாரோ கலாய்ச்சிருக்காங்க போல், அது வந்து பண்ணாதீங்க அப்படின்னு. அது பார்க்கும்போது ஓகே. இன்னும் லொக்கேஷனோட பேசும்போது அவரும் சொன்னார், அதெல்லாம் மண்டியில் எடுத்துக்காது அப்படின்னா. இல்லை நான் அதெல்லாம் மண்டியில் நான் அதில் எடுத்துக்கிற கேரக்டர் இல்லை. அப்புறம் இப்போ இந்த வீட்டுக்கேக்கும் ஒருத்தர் பண்ணியிருந்தார் போல். ஸோ அது வந்து என்னை ஒருத்தர் ட்விட்டரில் ட்வீட் பண்ணியிருந்தாங்க. ட்வீட் பண்ணப்போ அப்போ தான் எனக்கு தெரிய வரும், அவர் ரொம்ப ஃபேமஸான ஒரு ரிவ்யூவர் தான். ஸோ அதை பார்த்துட்டு எனக்கு வந்து கோவம், அது யாராக இருந்தாலுமே கோவம் வரும். அது வந்து நம்ம நெகட்டிவிட்டி வச்சுக்க வேணாம், அவாய்ட் பண்ணுங்கன்னு என்ன சொன்னாலுமே அந்த ஒரு செகண்ட் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது மண்டியில் ஃபஸ்ட்டு அதுதான் போகும். இப்போ திடீர்னு அவர் திட்டுறனா ஃபஸ்ட் திட்டு தான் வரும், அதுக்கப்புறம் தான் அவன் கோவமாக எடுக்கிறானா இல்லை ஃபன்னாக எடுக்கிறானா அப்படிங்கிறது. ஸோ அந்த செகண்ட் அது வந்துச்சு. பட் அதை நான் கேர் பண்ணுறதில்ல. பட் நிறைய பேருக்கு அது அஃபெக்ட் ஆகும். ஏன்னா ஆல்ரெடி நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் இன்செக்யூர்டாக உடச்சி உட்கார வச்சுருப்பாங்க. அது எல்லாத்தையும் பிரேக் பண்ணி அவன் வந்து ஏதோ ஒரு மூலையில் உட்காந்துருப்பான். இப்போ எனக்கு இப்போ இந்த அப்ரிசியேஷன்லாம் கிடைக்குது, எனக்கு பேலன்ஸ் ஆகிடுது. ஓகே, இந்த பக்கம் என்ன நெகட்டிவ் வந்தாலுமே இந்த பக்கம் பாசிட்டிவ் வைக்கணும், எனக்கு பேலன்ஸ் ஆகிடுது. அது இல்லாமல் ஒருத்தன் இருப்பான்ல, அவன் என்னை பார்த்துட்டு இருப்பான், ஓகே இவனை கலாய்க்கிறாங்கன்னா நம்மளையும் கலாய்ப்பானுங்கள, அப்போ நம்ம பண்ண வேணான்னு சொல்லிட்டு அவன் வீட்டில் உட்காந்துட முடியாதுல்ல. ப்ளஸ் என்னோட வீட்லேயும் இது பார்ப்பாங்க, என்னோட ஃப்ரெண்ட்ஸும் பார்ப்பாங்க. என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் பார்த்துருக்கான் ஃபுல் வீடியோ அந்த ரிவ்யூவை. அது நடுவில் வந்தோடனே ஆஃப் பண்ணிட்டு வெளியே வந்துட்டான். ஆனால் அவனுக்கு பர்சனலாக கோவம் வந்துருச்சு. என் கேர்ள் ஃப்ரெண்டு பார்த்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இது எனக்கு மட்டும் அஃபெக்ட் ஆகாது. இப்போ அது அவங்க எனக்கு தர கான்ஃபிடென்ஸுமே அஃபெக்ட் ஆகும். இப்போ ஒரு கிரியேட்டர் இப்போ ஜிவிஎம் சார் வச்சுக்கோங்க. ஜிவிஎம் சாராக இருக்கட்டும், ஃபஸ்ட் எனக்கு புள்ளியாக சொல்லி போட்ட விக்கினாவாக இருக்கட்டும், லொகேஷனாவாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வந்து இப்படி தான் ஒரு கேரக்டர் இருக்கணுமா, ஏன் இப்படி இருக்கக்கூடாது, ஏன் இவன் ஒரு வில்லனாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கான்ஃபிடென்ட்டோட என்னை உள்ளே கூப்பிட்டு வந்து பண்ண வச்சாங்க. இப்போ அந்த 3 கேரக்டருமே ஜெயிச்சிருச்சு. அது ஜென்யூனாக ஜெயிச்சிச்சு. அது இப்போ எனக்கு இருக்கிற அதே போதை தான் அவங்களுக்கும் இருக்கும் ஆஸ் எ கிரியேட்டராக. இப்போ அந்த இன்னொரு கிரியேட்டர் இப்போ இந்த கலாய்க்கிறத பார்த்தானா அவன் அடுத்த வாட்டி இன்னொருத்தனை வாங்க மாட்டானே. ஸோ நான் என்னை மாதிரின்னு சொல்லுவேன். நிறைய பேர் அவங்க இடத்துல நார்மலாக தான் இருக்கானுங்க. அன்டில் நம்ம வந்து நீ நார்மலாக இல்லைன்னு சொல்லாத வரைக்கும் அவனுங்க நார்மலாக தான் இருக்கானுங்க, அவனுங்க ஹாப்பியாக தான் இருக்கானுங்க. நம்ம தான் தேவையில்லாமல் வந்து அவனை நோண்டி. எல்லாத்தையும் ஒரு குறை இருக்குது, எல்லாத்துக்கும் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சின்ன குறை இருக்குது, இல்லாமலாம் இல்லை. ஸோ அவன் உடஞ்சிடக்கூடாது, அந்த கோவம் தான் எனக்கு வந்துச்சு. ரிவ்யூ பண்ணலாம், யார் வேணால் என்ன படத்தை கொடுக்குற காசுக்கு யார் என்ன வேணால் ரிவ்யூ பண்ணலாம். ஒழுங்காக நடிக்கலையா திட்டலாம், சேர்த்து அதுவும் அந்த ஒரு இதுவும் இருக்குது, திட்டலாம். ஆனால் அவங்க பர்சனல் லைஃப்பை இதில் எடுக்கிறது என்ன யூஸ் இருக்குன்னு தெரில. ஏன்னா எனக்கெல்லாம் என்னோட கேரக்டர் எப்படின்னா மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கிக்க, அவ்வளோதான். அது எவனாக இருந்தாலும் சரி, நான் எவனாக இருந்தாலும் வார்த்தை யூஸ் பண்ணுவேன். எவராக இருந்தாலும் மரியாதை, அது நான் எதுக்கு மரியாதை தரணும், எனக்கு மரியாதை இல்லாத ஒரு இடத்துல நான் எதுக்கு மரியாதை தரணுங்கிற ஒரு கேரக்டர் தான் நான். இப்போ ஒரு மாதிரி நான் எனக்கு இந்த இதெல்லாம் இருக்கும்போது ஓகே, என்னைக்காவது ஒன்று எனக்கு வந்து மண்டையில் ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னா அது தப்பாக தான் போய் முடியும். அன்றைக்கி என்ன ஆகுன்னா நான் ஏதாவது இப்போது போட்டேன்னு வைங்களேன், அந்த ரிப்ளை பண்ணி நான் போட்டேன் அப்படின்னா அப்பயும் பிரச்சனை என் மேலே தான் வரும். பார்த்தியா 2 படம் பண்ண திமிரு வந்துருச்சு அப்படின்னு. எனக்கு ஒரு கோவம் வருது, என்னையும் ஒருத்தர் இது பண்ணுறாரு, என்னையும் மட்டும் இல்லை இந்த சொசைட்டியில் நிறைய பேர் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு சொல்லும்போது எனக்கு கோவம் வருது. நான் சொல்கிறேன் அப்படின்னா மறுபடியும் தப்பு என் மேலே தான் வரும். ஏன்னா எனக்கு ஒரு ஆக்டர்னு ஒரு டேக்லைன் கொடுத்துட்டாங்க. அதனால தான் நான் எங்கேயுமே நான் ஆக்டர்லாம் இல்லைனா என்னோடய வேலையை நான் பார்க்குறேன், என்னோடய வேலையை நான் ஒழுங்காக பார்க்குறேன், நான் என்னோடய லைஃப் லீட் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு விஷயம். அது பண்ண வேணாம் ட்ரை பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேன், பண்ணக்கூடாது. ஓகே ஓகே. விக்கி உங்களை ஃபர்ஸ்ட் டைம் எங்கே பார்த்து உங்களை கூப்பிட்டு வந்தாரு? அதாங்க எனக்கும் தெரியல. அப்படியா? டான்ஸ் வீடியோ பார்த்துருக்காருன்னு நினைக்கிறேன்.
அப்புறம் அவங்களோட அசோசியேட் மூலியமா எனக்கு பிடிச்சாரு. ஆனா அவருடைய அந்த பெரும் நம்பிக்கை தான் இவ்வளவு தூரத்துக்கு உங்களை ஆமா. டிராவல் பண்ண வச்சிருக்கு அவர் இல்லையா? போட்ட அந்த ஒரு ஸ்டார்ட் பண்ண அந்த பெண் தான் இப்போ வரைக்கும் ட்ராவல் பண்ணுறது. அது எங்கெங்கேயோ போயிட்டு இருக்கிறதுக்கு எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரில. பட் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஓகே. இந்த ஸ்பாட்ல இருக்கிறவங்களும் உங்களுக்கு அந்த பாசிட்டிவ் எனர்ஜி எப்பொழுதும் கொடுத்துட்டு தானே இருப்பாங்க. நடிச்ச எல்லா கோ ஆக்டர்ஸும் ஏன்னா பகத் சார், கமல் சார், எல்லாருமே. அப்போ சொன்ன எக்ஸாம்பிள் சொன்னேன், சிம்பு சார் வந்து என் மேலே டவுட் பட்டிருக்கலாம். இவன் எப்படி அந்த கேரக்டர் ப்ளே பண்ண முடியும், இல்லை இவன் அடிச்சா நான் எப்படி வாங்க முடியும், அதெல்லாம் பண்ணலாம். அதெல்லாம் ஒரு கொஞ்சம் கூட அவர் வந்து இதே பண்ணல. ஸோ என்னை பார்த்து எல்லாருமே எக்ஸைட் ஆனாங்க. அதுக்கு பாவகதைகள் ஒரு ரீசன் இருந்த, அது இல்லாமல் தெரில ஏதோ எம்எல் ஒரு தனி ஒரு இது எல்லாருக்கும் இருக்கு. ஸோ அது நல்லா இருக்குது. தென் வந்து விக்ரம் 2 அண்ட் VTK 2. ஸோ நீங்க எந்த அளவுக்கு எதிர்பார்க்குறீங்க? வெயிட் பண்றீங்க. ஓகே, சரி. உங்களுடைய ஃபேவரட் இது மட்டும் கேட்குறேன், அதுக்கு பதில் சொல்லுங்க. ஃபேவரட் ஆக்டர்? தலைவர் ரஜினிகாந்த் சார். ஓகே. ஸோ அப்போ வெயிட்டிங்க. கமல் உலகநாயகன் கூட நடிச்சாச்சு. அடுத்து ஆக்ட்ரஸ் ஏமி ஜாக்சன். பாரா, குழந்தைலாம் பிறந்துருச்சுங்க. ஆக்ட்ரஸ் ஸ்டெப் ஆன்சர் வந்துரும். அப்படியா? செம்ம. ஃபேவரட் வில்லன்? ஜெமினி படத்துல வருவாரு, கலாபவன். ஏங்க அவரு தெரியல, ஒரு வில்லனிசமும் இருக்கும், அதே டைம் பயங்கர ஃபன்னாவும் இருக்கும். அது ரொம்ப பிடிக்கும். ரகுவரன் சாரும் பிடிக்கும். ஓகே, செம்ம. தென் காமெடியன்? வடிவேல் சார். ஓகே. டான்சர்? பிரபுதேவா சார். பொங்கலில் யார் அடுத்த? பிரபுதேவா. அப்போ மீட் பண்ணியிருப்பீங்கல்ல அவரை? இப்போ உங்க படங்கள் பார்த்துருக்காரா அவரு? தெரியல, வாய்ப்புகள் இருக்கு. ஓகே. ஃபேவரட் சிங்கர்? யுவன். இசையமைப்பாளர்? ரெண்டுமே அவர் தான் சொல்லுவீங்களா? இல்ல நானே பிடிக்கும், அனிருத்தும் பிடிக்கும். ஓகே. ஃபேவரட் ஸ்பாட்டா? எந்த பிளேஸ்? டீ கடை. அப்ப ஏரியா டீ கடையில அடிக்கடி பார்க்கலாம். இப்போ முடிச்சு நாங்க தான் போவோம். ஓகே. ஸோ கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்கன்னு போற போக்குல சொன்னீங்க. எப்போ கல்யாணம்? மற்றதெல்லாம் பேசுனேன், அதெல்லாம் மறந்துட்டீங்க. இதானே மெயின். பண்ணுவாங்க. இப்போதான் கால் வச்சிருக்கேன். ஓகே. அவங்களும் அவங்க பர்சனல் இதுல அவங்க செட் ஆகணும். செட் ஆகிட்டா அவங்க மூவிஸ் பார்த்துட்டு கேரக்டர் பார்த்துட்டு எந்த மாதிரியான ரிவ்யூ கொடுப்பாங்க? அவங்க எல்லா கேர்ள் ஃப்ரெண்ட் என்ன தருவாங்க, அது அந்த மாதிரி தான். அவங்க என்னைக்குமே நோட்டு தந்தது இல்லை. நான் வந்து தப்பே பண்ண நோட்டு தந்தது இல்லை. அப்படிப்பட்ட பொண்ணு தான் எனக்கு அமைஞ்சிருக்குது. சரி, ஓகே. சீக்கிரம் கப்பல் இன்டர்வியூ அதை மட்டும் தந்துடும். போட்டோ போடுறதோட சரி. ஓகே, ரொம்ப நன்றி. அது வந்து எவ்வளவு பிஸியா இருந்தீங்க, உங்களை பிடிக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. போன் காலே எடுக்கவே இல்லை. ரிலீஸ் அன்னைக்கு சொல்றேன் பாருங்க, என்னோட வாழ்க்கை இப்ப நான் முடிவு பண்றது இல்ல, மத்தவங்க தான் முடிவு பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, அது ஹாப்பியா போற வரைக்கும் எல்லாமே நன்மைக்கு. இல்ல இப்போ எங்க பிஸிலாம் இல்ல, நிறைய ஒர்க் வருது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த ஒர்க் பண்றேன், அவ்வளோ அந்த வேலையை பாக்குறேன். செம்மங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செம்மையா தரமா செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு சினிமா விகடன் சார்பாக பெரிய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. பசியில்லா சமுதாயம் படைத்திடுவோம். அரசு பள்ளி மாணவர்களுக்கு முதல்வரின் காலை உணவு திட்டம். 100 ஆண்டு காணும் சத்துணவு திட்டத்தின் அடுத்த மைல்கல்.